வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டால் போதும், சாம்பார் நல்ல சுவையாக இருக்கும். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஃப்ளேம் சிம்மில் இருந்து மீடியம்குள்ளவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தனியா 1.5 கப், அடுத்தது காஞ்ச மிளகாய் 10. இந்த மாதிரி குண்டு மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 மிளகாய் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் துவரம் பருப்பு 1/4 கப். நல்லா இந்த மாதிரி வறுத்து பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது அரிசி 1/4 கப். இந்த மாதிரி அடுப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மிளகு 4 ஸ்பூன். இன்கேஸ் இதுக்குள்ளே உங்களுக்கு பேன் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஜீரகம் 5 ஸ்பூன். நான் சொல்கிற ரேஷியோ வந்து 200 கிராம் பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு மேக்ஸிமம் 6 மாதம் உங்களுக்கு இந்த பவுடர் வந்து இருக்கும். இப்போ ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது வெந்தயம் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். கடைசியாக கருவேப்பிலை, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையே நம்ம இந்த பொடியிலே சேர்க்கறதுனால இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறணும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. வாசனையெல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.